இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, என்னல நான் இன்னைக்காச்சும் உன் கூட வரேனே. நீ வாதாடுறத பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்குண்ணே. நோ, அங்க வந்து நீ என்ன பண்ண போற? உனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் ரிவ்யூ டெஸ்ட் நடக்குதுல, ஒழுங்கு மரியாதையா நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. ஏ ரத்னா, அவகிட்ட சொல்லுடி. ஏய், நீ ஏண்டி அழுதுட்டு இருக்க? ஏ ரத்னா, இப்ப எல்லாம் நல்லபடியா தானே நடக்குது. பயமா இருக்குட்டி. என்னக்கா இப்ப என்னத்துக்கு பயம்? இல்ல, அண்ணன் நிறைய விஷயத்துல போராடி ஜெயிச்சிருச்சு. அம்புட்டு ஆதாரம் இருக்கு. ஆனா அந்த மாலத்தி சாவுக்கு அறிவு காரணம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. அப்புறம் எப்படி அவரை வெளியில கூட்டிட்டு வர முடியும்? அந்த வைஜெயந்தி மாற்றத்தை ஒரு பக்கம், ஆனா அறிவு இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்தாதானே நான் நிம்மதியா இருக்க முடியும். எலே, நாங்க எல்லாம் நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறியா? அவனை வெளியில கூட்டு வரதுக்கு தானே இப்படி போராடுதான். நடுவில் இப்படியே பேசிட்டு இருந்தா என்னல அர்த்தம்? என்ன விடு, அறிவு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? உன் மேலேயே நம்பிக்கை இருக்கு, அறிவு மேலேயே நம்பிக்கை இருக்குன்னு. ஆனா ஆதாரமே இல்லையே. எலே, அத பத்தி வருத்தப்பட வேண்டியது நானு. நீ எதுக்குல வருத்தப்படுத? அறிவு, மூக்கு பிள்ளையர் கோவில் திருநீரம் எல்லாம் நல்லதாவே நடக்கும். பரவாயில்லையே, அக்கா மூஞ்சி இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கு. இவன் என்னமோ அந்த பொம்பளை இன்னைக்கு விசாரிக்க போறேன்னு சொல்லுதான். எப்படி விசாரிக்க போறேன்னு கேட்டா எல்லாத்தையும் முருகன் பாத்துக்கிடுவாங்க தான். என்ன செய்ய போறானே தெரியலையத்தா. எப்போ நான் உங்ககிட்ட சொன்னா உன் தங்கச்சிக்கு உடனே போன் அடிச்சு சொல்லுவேன். உன் தங்கச்சி உடனே எசைக்கு கிட்ட ரகசியமா சொல்லுதேன்னு சொல்ல, அதை அந்த சவுந்தரபாண்டி ஒட்டி கேட்டு அந்த அம்மாக்கே போன் பண்ணி சொல்லிடுவான். எதுக்கு? நடக்கும்போது பாத்துக்க. பாக்குதேன். அப்பா, எல்லாம் அண்ணன் பாத்துக்கும். அண்ணன் தெளிவா தான் இருக்கு, நீ பேசாம இரு. சண்முகம், எனக்கு இப்போ ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு சண்முகம். இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு என் உள் மனசு சொல்லுது. ஏலே, என்ன விடல, உனக்கு ஆண்டவன் மேல நம்பிக்கை இருக்குல்ல, அவன் பாத்துக்கிடுவான் இன்னைக்கு. ஏலே, என்னல பரணி? ஆமா ஆமா, ஆண்டவன் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு வழியை காட்டுவான். அந்த வெறும் பையன் கோர்ட்ல விவாதம் செய்யறப்ப ஊரே கை கொட்டி சிரிக்கும், நாமளும் சிரிக்கலாம்னு தான் வந்தோம். ஆனா இப்ப அவன் என்ன பேச போறானோ நினைக்கிறப்போ சும்மா கதக் கதக்குன்னு வருதே. அக்கா, நீ ஒன்னும் பயப்படாத. இது எல்லாமே அந்த போல்ஸ் பொம்பளைக்கு எதிரா நடக்கிற அவனோட போராட்டம். நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேங்கிறதே வேற வழி இல்லாம தானே. இதுல இந்த ஏஎஸ்பி ஜெயிச்சா என்ன, தோத்து போனா நமக்கு என்ன? இதுல அந்த பொம்பளை ஜெயிலுக்கு போனாலும் நமக்கு ஒண்ணு இல்லக்கா. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. டிஃபென்ஸ் கவுன்சில், யூ மே ப்ரொசீட். வணக்கங்க. நீங்க காவல்துறையில பெரிய பதவியில் இருக்கிறவங்களா? ஆமா மேடம், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? முழு நம்பிக்கை இருக்கு. அப்ப நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் அந்த ஆண்டவன் சாட்சியா நீங்க உண்மையை தான் சொல்லணும். கேளுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுல, அது என்ன சம்பவம்? அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா நீங்க பயங்கரமா கோவப்பட்டிருக்கீங்க. அந்த கோவத்தினால என் குடும்பத்தையே பழி வாங்கணும்னு நினைச்சீங்க. பழி வாங்கறதுக்காக நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்க? அந்த ஆண்டவன் சாட்சியா எல்லா உண்மையையும் ஜட்ஜ் அம்மா முன்னாடி சொல்லுங்க. யுவர் ஆனர், வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? வழக்க பத்தி கேள்வி கேட்க சொன்னா இவர் கண்டதையும் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஐயா, இந்த வழக்குக்கு சம்பந்தமான கேள்வி தானே கேக்குதேன். எதுங்க சம்பந்தமான கேள்வி? என்ன கேஸ் இது? மாலதியோட மர்டர் கேஸ். இந்த கேஸ்ல குற்றஞ்சாட்டப்பட்ட அறிவழகன் தான் மாலதியை கொன்னாருங்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்கேன். பாத்தீங்களா யுவர் ஆனர், இவரால பதில் சொல்ல முடியல. ஏன்னா இவர்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள் இல்ல. ஆக நான் கொடுத்த ஆதாரங்கள் மற்றும் சாட்சியங்களின்படி அறிவழகன் தான் குற்றவாளின்னு தீர்ப்பு அளிக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். அதுக்குள்ள அவசரப்படுத்தியில அரசாங்க வக்கீல் சார்வால் நான் தான் ஆதாரத்துக்கு ஆண்டவனையே கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன்ல. அவசரப்பட்டது நீங்க தான். ஏஎஸ்பி மேடத்தோட மகன் கௌதம் பாவம், அவர் ஒரு அப்பாவி. அறிவழகனை காப்பாத்துறங்கிற பேர்ல
தேவையில்லாம கௌதமை நீங்க ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. இப்ப சாமி பேரை சொல்லி ஒரு ஏசிபி மடத்தை மிரட்ட பாக்குறீங்க. எங்க அறிவழகன் கொலை பண்ணலங்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்க ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பார்க்கலாம். இருக்கு. அம்மா, என்கிட்ட ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரமே என் அப்பா முருகன் தான். நான் குமரன் என் அப்பா முருகன் தான் இப்ப எனக்கு துணையா வந்து நிக்க போதேன். மிஸ்டர் சண்முகம், நீங்க இப்படியெல்லாம் சொல்லி இந்த மாதிரி கோர்ட்ல வாதாட முடியாது. அது ரொம்ப தப்பு. சாமி சாட்சியெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. உண்மையான சாட்சியும் ஆதாரமும் தான் இந்த கோர்ட்ல செல்லுபடி ஆகும். ஜட்ஜம்மா, நான் சொல்ற சாட்சியே என் அப்பா முருகப்பெருமான் தான். இன்னும் இவனுக்கு பைத்தியம் கீத்தி முத்தி போயிருச்ச. சாமி சிலையை கொண்டு போயிட்டு சாட்சின்னு வைக்கான். மிஸ்டர் சண்முகம், என்ன இது விளையாட்டு? சாமி சிலையை கொண்டு வந்துட்டு முருகன் வந்தாச்சுன்னு சொல்றீங்க. இது கோர்ட் அவமதிப்பாயிடும். கொஞ்சம் பொறுங்க சார்வால். முருகனுக்கு 1000 கண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதுல ஒரு கண்ணுல கேமராவே இருக்கு. இல்ல பரணி, நீ சொல்லல. மேடம், இது முருகன் சிலையா இருந்தாலும் இது ஒரு சர்வேலன்ஸ் கேமரா. இந்த வேல் இருக்குல்ல, இதோ இங்கதான் கேமரா இருக்கு. அதே மாதிரி முருகனோட நெத்தியில இன்ஃப்ராரெட் லைட் இருக்கு. இதோ இந்த இடத்துல நீங்களே பாருங்க. இன்ஃப்ராரெட் லைட் எதுக்காக வச்சோம்னா, ஒருவேளை இருட்டுல படம் பிடிக்க வேண்டி வந்துச்சுன்னா அதுக்காக தான் இன்ஃப்ராரெட் லைட் வச்சோம். இந்த கேமரால பிடிபடுற எல்லாமே உள்ள இருக்கிற மெமரி சிப்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். சௌந்தரம் ஏதோ டே நைட்டுங்கிறான், புரியலையே. பெரிய கேடியா இருக்கான் காவே. ஒரு நிமிஷம் மேடம். அம்மா, இது மெமரி கார்டு. இந்த அம்மா பேசின எல்லா ஆதாரமும் இதுல பதிவாயிருக்கு. நீங்க அதுல போட்டு பாருங்களேன்.